Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இது ஜைனோட ஃபர்ஸ்ட் ஈத். அவனை வந்து ஷாப்பிங்க்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். அண்ட் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. அண்ட் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஒரே விலாகாக வந்து காட்டியிருக்கேன். இது வந்து லைலத்துல் கதர் இரவு அன்னைக்கு செஞ்ச வீடியோ. அது அப்போது வந்து கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. சுகருக்கு வந்து இதுதான் வந்து சாப்பிட போகிறோம். அண்ட் கொஞ்சம் பேருக்கு வந்து இது ரைஸும் வந்து கொடுக்கணும். அதனால் வந்துட்டு நான் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விசில் அளவுக்கு வேக வச்சு குக்கரில் எடுத்துக்க போகிறேன். அதே சமயம் பிரியாணி மசாலா வந்து டக்குன்னு ஒரு கோர்ஸ் கிரைண்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு சோம்பு, ஷாக்கி ஜீரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கல்பாசி இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் நான் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய், அப்புறமா கொஞ்சம் நெய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து அதில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இல்லையா, அதனால் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நறுக்கி வச்சுருந்த பல்லாரி, அதாவது பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லி இலை, பச்சை மிளகா, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அப்புறமா நல்லா புளிச்ச தயிர் ஒரு கப் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோர்ஸ் கிரைண்டாக வந்து பிரியாணி மசாலா வந்து அரைச்சி எடுத்தோம்ல அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி கொஞ்சம் நல்லா அது கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்ச சிக்கனை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால நான் வந்து இது கடகடன்னு நான் வந்து காட்டிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, சிக்கனை வேக வச்ச தண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா திரும்ப ஒரு வாட்டி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே வந்துட்டு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஜீரக சம்பா கூட வந்து சேர்த்துக்கலாம், அது இன்னுமே வந்து மனமாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இப்படி ஒரு வட்டம் அடித்து இப்படி ஒரு திருப்பி போடுங்க. ரொம்ப போட்டு குழைக்கக்கூடாது. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நறுக்கரிசி ஆயிரும், அரிசி வந்து குழஞ்சிரும். அதனால் அது உடையாமல் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி இப்போ இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி லைட்டாக வத்துனதும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழித்து லைட்டாக அப்படி ஒரு பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தோசைக்கல் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு தம் போட்டு விட்டுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் தம் போடுங்க. ஃப்ளேமை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா பிரியாணி வந்து ரெடி. நான் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு விசில் வந்து குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இல்லைனா உங்களுக்கு நீங்கள் வேகமாக எதுவுமே இல்லை, உங்களுக்கு அவசரம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சிக்கனை வந்து இதிலே வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு விசிலுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா சிக்கன் வந்து குழஞ்சிரும். அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 7 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறத நேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரு 7 பேருக்கு வந்து நான் வந்து சாப்பாடு வந்து கட்டிகிட்ருக்கேன். அண்ட் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சு. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து இது ஜைனை வந்து நாங்கள் ஷாப்பிங் கூட்டு போயிருந்தோம். அண்ட் இது வந்து ஜைனோட ஃபர்ஸ்ட் ஈத். அண்ட் இப்போ தான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து
துணி கடைக்கு வந்து போகிறான். ஸோ வெளியிலையும் அவனை அவ்வளோவா நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். இது ஃபஸ்ட் டைம் போகிறான். அவன் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான். அண்ட் ஏற்கனவே நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் 3 பேருமே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் ஜைன் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துட்டு அந்த காரில் உள்ளே உட்காந்துட்டு அந்த விண்டோ வழியாக எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான். இப்போ தான் அவங்க புது ஆட்களெல்லாம் அவன் பார்க்கும்போது எக்ஸைட்டடாக அவங்கள பார்த்துக்கிட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக வந்துட்டு இருந்தான், ஹாப்பியாக இருந்தான். இந்த ஈத் எங்கள் லைஃப்லேயே வந்து ஒரு மறக்க முடியாத ஈத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் கூட இருந்த என்னுடைய அப்பா நான் ஜைனை பெற்று கையில் வச்சுருக்கும் பொழுது இல்லை. அதனாலே நாங்கள் யாருமே வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணலை. இந்த குழந்தைய வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு இருந்த என்னுடைய அப்பா அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு இல்லை, அல்லாஹ் நாடலை. இன்ஷா அல்லாஹ் எங்கள் அப்பாவுக்கு இறைவன் எங்கள் அப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுலேருந்து பாவங்கள்லேருந்து மன்னித்து அவங்களுக்கு சொர்க்கத்தை நாடணும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன். நீங்களும் என்னுடைய அப்பாவுக்காக துவா செய்யுங்க. அண்ட் இது ஜைனுக்கான ஃபர்ஸ்ட் ஈத் அப்படிங்கிறதுனால அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். அண்டு ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்துருந்துச்சு, அது சைஸ் இஷ்யூ ஆகிடுச்சு. எப்போவுமே அந்த அளவுக்கு ஆரம்பிக்கல, அந்த அளவுக்கு எங்களுக்கு செட் ஆகாது. எப்போவுமே இந்த மாதிரி சைஸ் இஷ்யூஸ் அதிகமாக வரும். போத்தீஸ் வரைக்கும் போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஜைன் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக அந்த லைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக வந்துட்டு இருந்தான். அண்ட் ஆர்எம்கே கிட்ஸ் இது பக்கத்தில் இந்த ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குல்ல, அதில் இருக்கிற லைட்ஸு, அவனோட டாய்ஸ்லேயே வந்து லைட் டாய்ஸ் தான் அதிகமாக வந்து வாங்குவோம். ஏன்னா அவன் லைட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே இது பண்ணி பார்ப்பான். நான் வந்து கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நான் அவனை தான் வந்து அதிகமாக கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே ரொம்பவே எக்ஸைட்டடாக ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டே இருந்தான். இப்போ வந்து நான் வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷுவல் வியர் மாதிரி வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து ஷெர்வானி மாதிரி வாங்கியிருந்தேன். ஷெர்வானி அவன் சுத்தமாக வந்து கையை கூட உள்ளே விடலை. அவனுக்கு வந்து இந்த பெண் குழந்தைங்கள்லாம் வந்து இந்த நெட்டு வச்ச கவுன் போட்டு அழுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால் இந்த வாட்டி வந்துட்டு கேஷுவல் வியராகவே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த 2 ட்ரெஸ்ஸையுமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கேஷுவலாக வந்து ரொம்ப லேஸான பனியன் அந்த மாதிரி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் ஷெர்வானி மாதிரி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் வந்து அம்மா வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் அண்ணன் வந்து ஜைன் வந்து வச்சுருந்தான். ஜைன் எப்போதும் போல் டாய்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தான். அண்ட் கடையில் உள்ள அக்கா எல்லாருமே வந்து அவனை பார்த்து பேசிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அவன் அவங்கள பார்த்து லைட்டாக சினிங்கி அழுதுட்டு வேற இருந்தான். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்த்துட்டு இருந்தான். ஒரு பக்கம் அவனுக்கு அழுகையும் வருது, ஒரு பக்கம் அவனுக்கு சிரிப்பும் வருது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஒரு வழியாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ் செக்ஷனை பார்த்து அவன் ரொம்பவே எக்ஸைட்டடாக சிரிச்சிட்டு இருந்தான். டாய்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதுவும் இந்த ஃபர் வச்ச டாய்ஸ் எல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அதுவும் பர்டிகுலராக அந்த யானை பொம்மை மாதிரி ஒரு ஃபர் வச்சு இருந்தது, அதை பார்த்து ரொம்பவே சிரிச்சிட்டே இருந்தான். சரி ஓகே அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு.
அவனுக்கு மித்த எந்த டாய்ஸுமே வந்து பிடிக்கல. இந்த யூனிகார்ன் இது எதுவுமே பிடிக்கல. அவனுக்கு அந்த ஃபர் வச்ச அந்த யானை பொம்மை இருக்குல்ல, அதுதான் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த யானை பொம்மையவே வந்து வாங்கியாச்சு. மித்த எந்த டாயை காட்டினாலுமே அவன் அந்த அளவுக்கு சிரிக்கவே இல்லை. அந்த யானை பொம்மை இதை பார்த்த உடனே தான் அவனுக்கு அவ்வளோ சிரிச்சான். சரி ஓகே இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஒரு வழியாக அவனுக்கு ட்ரெஸ்ஸு டாய் இது எல்லாமே வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அந்த சைடில் வந்து ஃபுட் கோர்ட் வந்து இருந்தது. சரி ஓகே இங்கே வந்து ஒரு கீ ரோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ ரோஸ்ட் வந்து நாங்கள் 3 பேருமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல கீ ரோஸ்ட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அண்ட் ஒவ்வொருத்தர் சாப்பிடும்போது இப்போ நானும் அம்மாவும் சாப்பிடும்போது அண்ணன் வச்சுருந்தான், அண்ணன் சாப்பிடும்போது நாங்கள் இப்போ மாற்றி இப்படி வச்சுருந்தோம். அண்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கடையிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே RMKV எல்லாமே பாதியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி வர மாதிரி தான் இருந்துச்சு. பேக் டோர் வழியாக வர மாதிரி தான் வந்து இருந்தது. லேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.